2015வது வருஷம் அப்துல் கலாம் ஐயா இறந்த பிறகு அவருடைய நினைவா ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அவருடைய முக்கியமான கொள்கையான மரம் நடுதலை நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டோம். புதுக்கோட்டை மாநகரை சுற்றி கிட்டத்தட்ட 1 லட்சம் மரக்கன்றுகளை நாங்கள் வளர்த்துருக்கோம். இப்பொழுது தலைநகரான சென்னையிலும் 60 வாரங்களை நாங்கள் தொட போகிறோம். வாரங்கிறது ஏறத்தாழ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 வருடத்தை நெருங்கி இருக்கோம். அப்போ சின்ன பிள்ளையா நாங்கள் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு ஒரு 10 வருஷத்தை தாண்டி இருக்கோம். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த அமைப்போட சிறப்பே பாத்தீங்கன்னா இதுல ஒரு தலைவர், பொருளாளர், செயலாளர் அப்படி யாருமே கிடையாது. இதுல வர எல்லாருமே தொண்டர்கள் தான். எல்லாருடைய கையும் அழுக்காகும் இந்த ஈவெண்ட் முடிஞ்சு போகும்போது. குழந்தைகள் மூலமாக ஒவ்வொரு மரமும் நடும் பொழுது வருங்கால சந்ததிகளுக்கு நாம் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறோம் என்ற ஒரு மன திருப்தி வருகிறது. அந்த மன திருப்திக்காக தான் இத்தனை நல்ல உள்ளங்களும் புதுகையை பசுமை சோலையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தன்னுடைய சுய லாபத்துக்காக, சுய தேவைக்காக மரங்களை வெட்டும் பொழுது அந்த மரங்களே அழுகும். என்னுடைய சுவாசம் தானே நீ சுவாசிக்கிறாய் என்று மரங்களே அழும். இல்லை, இயற்கை பேரிடர் ஒரு 2 தடவை நம்ம மாவட்டத்தையே ஒரு இழப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த இதில் நாங்கள் வச்ச பெரிய மரங்கள் எல்லாமே பாதிப்புக்கு உள்ளானுச்சு. வெட்டதாக தான் செய்வாங்க, இழப்புகள் நடக்க தான் செய்யும். விதைக்கலாமோட அடிப்படை நோக்கம் எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டாலும் பசுமையை மேம்படுத்திக்கிட்டே தான் போகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் நட்டுக்கிட்டே தான் இருக்கோம்.